ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 15/11/2025 அன்று ஏகாதசி திதி வருகின்றது. அதாவது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 11வது திதியாக வருகின்றது இந்த ஏகாதசி திதி. திருமாலுக்குரிய நாளான சனிக்கிழமையில் வருகின்ற இந்த ஏகாதசி திதியை நாம் தவறவிடக்கூடாது. இந்த ஏகாதசி திதி சனிக்கிழமை காலை 4:55க்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை 5:39 வரை உள்ளது. எப்படி பார்த்தாலும் நமக்கு சனிக்கிழமை முழுவதுமே இந்த ஏகாதசி திதி உள்ளது. இந்த சனிக்கிழமையில் வருகின்ற ஏகாதசி திதியில் நாம் வழிபடும்போது நமக்கு கேட்டது கிடைக்கும், வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், மாலையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். பிறகு அருகில் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கும் சென்று நாம் வழிபடலாம். பெருமாள் கோவில் இருந்தால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வாசனை மலர்களை வாங்கி தாயாருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி சாத்தலாம். அதே மாதிரி வீட்டிலும் தாயார் பெருமாள் படம் இருந்தால் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு பிறகு தீர்த்தம், அதாவது கோவில்களில் கூட கொடுப்பாங்க, பச்சை கற்பூரமும் துளசியும் சேர்த்து தீர்த்தம் வைத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டம்ளரிலோ அல்லது பஞ்ச பாத்திரத்திலோ நாம் வைத்துவிட்டு பிறகு பூஜையை முடித்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பெருமாள் கோயில்களில் தீர்த்தம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து தான் நமக்கும் கொடுப்பார்கள். ஐப்பசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை உட்பண்ண ஏகாதசி என்று சொல்லப்படும். அன்றைக்கு துளசி மாதாவையும் பிறகு ஏகாதசி தேவியையும் நாம் கண்டிப்பாக வழிபட. அதே மாதிரி நாம் ஒரு அகல் தீபத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு அதை வைத்து நாம் எரித்து அது ஒரு சாம்பல் போல் இருக்கும். அதில் நெய் விட்டு நாம் டெய்லியுமே அது நெத்தியில் இட்டுக்கலாம். ஏன்னா அது இட்டுக்கும் போது நம்முடைய, அதாவது எந்த தடங்கல்கள் இருந்தாலும் அது அகன்று காரிய சித்தி ஏற்படும். எந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு நாம் செல்லும் பொழுது, வெளியே செல்லும் பொழுது நாம் இதை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் காரிய சித்தி ஏற்படும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், தடைகள் அகன்று சகல சௌபாக்கியங்களையும் நாம் பெறலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளின் படிப்பு, கல்வி, பிறகு நாம் நினைத்த காரியம் கைகூடும். இந்த நாளை தவறவிடாமல் வழிபட்டால் பெருமாளின் அருளையும் பிறகு மகாலட்சுமியின் அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும்.